வெத்தலை மாலை சாமிக்கு போடலான்னு சொல்லி வேண்டியிருந்தீங்க. இன்றைக்கி அந்த நேர்த்திக்கடனை வந்து நிறைவேற்றிடலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஈவினிங்கே போயிட்டு சாமி வந்துட்டு அன்றைக்கி சொர்க்கவாசல் வேறு திறக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெருமாள் கோயில் போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கட்ட ஆரம்பித்தா அதுக்கும் எனக்கு ஒரு போராட்டம் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் பார்த்து தான் கட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு சுத்தமாக அது வரவே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கட்டிட்டேன். ஒரு வழியாக எங்கிட்ட அந்தந்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கட்டி முடிச்சாச்சு. நல்லபடியாக கட்டி முடிச்சு அப்படியே அழகாக கொண்டு போய் சாமிக்கு போட்டாச்சுங்க. அவங்க சொன்னது ஒன்று, ஆனால் நான் பண்ணது ஒன்றுன்ற மாதிரி இன்றைக்கி என் நிலைமை ஆயிடுச்சு. இருந்தாலுமே வந்துட்டு அது ஓரளவு கொண்டு வந்துட்டேன். நான் பாக்கு வந்துட்டு தேடி பார்த்தேன். அங்கே எங்கேயுமே கடை பக்கம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, செவந்தி பூ இருக்குல்ல அதுலேயே ஒரு மாலையை போட்டுருவோம்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக கட்டிட்டு அப்படியே கிளம்பி போயாச்சுங்க. போயிட்டு கோவிலில் நல்லா சாமி பார்த்துட்டு போனது விநாயகர் தானே கும்பிடணும். ஸோ போனதுமே வந்துட்டு விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி வச்சுட்டு அங்கே அவருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு அப்படியே ஆஞ்சநேயரை பார்த்து சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.